அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 201, 202 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? லின்ஃபங்கோட சிஸ்டர் அவளுடைய பிரதரை தேடணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பா. அவளை சுத்து போட்டு இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இவ சும்மா இருப்பாளா? இவளுமே எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறா. இவகிட்ட ஹோலி ஸ்வாட் இருக்கு இல்லையா, அதை வேற அவனுங்க பார்த்துட்டானுங்க. இந்த ஹோலி ஸ்வாட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால எப்படியாவது இவ கதையை முடிச்சுட்டு அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதாவது வேற ஏதோ காரணத்துக்காக சண்டை ஆரம்பிச்சது. இப்போ இவகிட்ட ஹோலி வெப்பன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதுக்காக சண்டை அப்படிங்கிறத போட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேரில் மொத்தமாக அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, இவகிட்ட ஒரு காட் வெப்பன் இருக்குல்ல, அதை பயன்படுத்துகிறா. இப்போ அந்த பயலுங்கள்லாம் டிஃபீட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் 2 பேர் பார்க்குறானுங்க, இது காட் வெப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு வரானுங்க. அவங்களும் அந்த இடத்துல டிஃபீட் ஆகிட்டாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இன்னும் 2 பேர் வராங்க. இவங்க யாருன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. லின்ஃபங் கூட உள்ளுக்குள்ளே போனாங்களே டிராகன் பிளட் எடுக்கிறதுக்கு, இவனுங்க தான். இவனுங்க வந்து என்ன சொல்கிறானுங்க, நீ லின்ஃபங்கோட சிஸ்டர் தானே, உன் பிரதர் வந்து எங்களில் ஏகப்பட்ட ஆளுகளை கொண்டிருக்கான், உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஆப்பனண்ட் வந்து ஒரு டிராகன் அட்டாக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். ஆனால் இவ ஈஸியாகவே அந்த டிராகனை டிஃபீட் பண்ணிடுறான். இப்போ இன்னொருத்தன் சும்மா இருப்பானா, அவன் என்ன பண்ணுறான், ஒரு டிராகன் க்ளா அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இதை பார்த்தோன்னே சிங்கியும் ஷேனியும் என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து அடிக்கலான்னு பார்க்கும்பொழுது அவங்களால ஒன்றும் பண்ண முடியலங்க. அவங்களும் கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் இவ அவளுடைய அந்த தர்மா பாடி அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறா. ஸோ அவனோட அட்டாக்கு அவன் மேலே திரும்பி போகுதுங்க. இவங்க அடங்குவாங்களா? சத்தியமாக அடங்க மாட்டானுங்க. மறுபடியும் என்ன பண்ணுறானுங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க ஒரு பொண்ணை. அவளுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறா. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் முடியல. ஸோ அவளை இப்போ அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது கரெக்டாக அந்த சமயத்தில் நம்ம பறவை வந்துருமா, லின்ஃபங்கும் வந்து இறங்கிட்டான். லின்ஃபங்கை பார்த்தோன்னே எல்லாமே அரண்டு போகிறாங்க. சிங்கி கேட்குறாங்க, உன்னை ஏதோ டிராகன் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் உண்மைதான், ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இவனுங்களுக்கு என்ன வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ சிங்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 அலையன்ஸை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஒன்று ஹெவன்லி அலையன்ஸ், அதுக்கப்புறமா அந்த மோ கிளான், அதுக்கப்புறம் பாய்சன் அலையன்ஸ். இந்த 3 பேருமே எதுக்காக வந்திருக்காங்கன்னா, இவகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரெஷர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இவன் பார்க்குறான், மோ கிளானா, இவனுங்க இதுக்கு முன்னாடி மோ கிளான் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன்னா மோ கிளான் அப்படிங்கிறத காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளே போய் ஸ்ட்ராங் ஆகிட்டு இப்போ ஸ்ட்ரென்த் வந்ததுக்கப்புறம் எதிர்த்து அடிக்கிறாங்களாமா. ஆனால் அந்த மோக்லானை சேர்ந்தவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து என் பிரதரை ஹர்ட் பண்ணியிருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன் அப்படிங்கிறான். அதான் லின்ஃபங் கேட்குறான், தம்பி உன்னால் என்ன பண்ண முடியும், அது எப்படி பழி வாங்குவ காட்டு அப்படின்ன உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. இப்போ இவனுங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லின்ஃபங் காட் ஸ்வாட் எடுத்து ஒரு வீச்சினது தான் 2 பேராலையும் தாங்க முடியலங்க. அதுக்கப்புறமா எங்கே விட்டான் இவன், ஒரு ஸ்வாட் மழையே பொழிஞ்சிட்டான் அந்த இடத்துல. இவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு. ஆனாலும் இன்னொருத்தன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஸ்கேல் இருக்குங்க, ஒரிஜினல் டிராகன் ஸ்கேல், அதை யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கான். ரைட்டு, நம்மளால் முடியாது, நம்ம அடுத்து ட்ரம்ப் கார்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க ஆன்செஸ்டரோடைய தர்மா பாடியை வர வைக்கிறான். ஆக்சுவலாக இவன் ஏற்கனவே நம்ம லின்ஃபங் கிட்ட அடி வாங்கிட்டு போனவன் தான். அவன் கேட்குறான், எதுக்கு என்ன வர வச்ச அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி லின்ஃபங் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களால் தாக்கு பிடிக்க முடியல, ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். லின்ஃபங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனே 2 செகண்ட் ஷாக் ஆகுறான். இருந்தாலுமே இப்போ கையில் என்ன இருக்குது, டிராகன் ஸ்கேல்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவர் லின்ஃபங்கை பார்த்து என்ன கேட்குறாரு, என்ன தம்பி நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறோம் போல அப்படிங்கிறாரு. லின்ஃபங் பார்க்குறான், ஏயா உன்னோட ஸ்பிரிட் பாடி நான் மறுபடியும் கொண்டுறோன்னு உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். நம்மளால கொஞ்சம் வாய் அதிகம் தாங்க. அவன் என்ன சொல்கிறான், என்கிட்ட டிராகன் ஸ்கேல் இருக்குது, நான் ஏன்டா உன்னை பார்த்து பயப்படணும்னு சொல்லிட்டு சார் டிராகன் ஸ்கேல்ஸை பயன்படுத்துகிறாரு. இப்போ அதுக்குள்ளே இருந்து நிறைய டிராகன்ஸ் அப்படிங்கிறது வருதுங்க. ஆனால் இவன் காட் ஸ்வாட் யூஸ் பண்ணுறான் இல்லையா, அந்த காட் ஸ்வாடோடைய ஸ்பிரிட் அவங்க வெளியில் வந்து சண்டை போடுறாங்க. இந்த டிராகன் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணி சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவன் பார்க்குறான், இது ஸ்வாட் ஸ்பிரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவனையும் போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. இவனால் எதிர்த்தே அடிக்க முடியலைங்க, அந்த அளவுக்கு துவம்சம் பண்ணி விட்டாங்க அவனை. அவன் அந்த ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணி பாதுகாக்கலான்னு பார்க்குறான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ அங்கே நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அவனுங்கெல்லாம் தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனாலும் இவங்க விடுற மாதிரி தெரியல. லின்ஃபங்கே வேணான்னு நினச்சா கூட இவங்க தோர்த்திட்டு போயிட்டு அவனுக்கு கதையை முடிச்சு விட்டாங்க. இப்போ அந்த பறவை என்ன தெரியுமா பண்ணுது, அந்த டிராகன் ஸ்கேலை கொண்டு வந்து நம்ம லின்ஃபங் கிட்ட கொடுத்துருச்சு. இதுவுமே வந்து ரொம்ப ஒரு பெரிய ட்ரெஷர். இப்போ லின்ஃபங் வந்து பேலஸ்க்கு திரும்ப வரான். இவங்க பார்க்குறாங்க, ஏய் நீ வந்து உயிரோட திரும்ப வந்துட்டியா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஆனால் லின்ஃபங் ஒரு வார்த்தை கூட பேசல. அவன் பேச வேண்டிய எல்லாத்தையும் அந்த பறவை பேசுது. அது என்ன சொல்லுது, என் மாஸ்டர் அங்கே சுத்து போட்டப்போ நீங்கள் எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க, என்னுடைய மாஸ்டர் அங்கேருந்து நிறைய ட்ரெஷர் கொண்டு வந்தார், உங்களுக்குலாம் ஷேர் பண்ணலான்னு, ஆனால் இப்போ அதுக்கு அவசியமே கிடையாது அப்படிங்குது. இவனுங்க பார்க்குறானுங்க, கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அப்படிங்கிறது இப்போ தான் இவங்களுக்கே புரியுது. இப்போ இந்த காம்படிஷனுக்கான டைம் வந்துடுச்சுங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க.
அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த பேலஸ் மாஸ்டர் அங்கே நிற்கிறாங்க. யூஸ்வலாக பேலஸ் மாஸ்டர் வந்து யாரையும் வெல்கம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவங்க ரொம்ப பெரிய ஆள் இல்லையா. இருந்தாலும் இங்கே வர ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நோபல் ஃபேமிலியிலேருந்து வராங்க, இந்த காடுடைய வம்சாவழியை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் வர்றதுனால அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே வரவங்களை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட சொல்லிடுறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் லின்ஃபங் உள்ளுக்குள்ளே வரான். லின்ஃபங்கை மட்டும் இவங்களே போயிட்டு வெல்கம் பண்ணி உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இதை பார்த்தோன்னே ஒருத்தனுக்கு சரியான கோவம். இதென்ன ரொம்ப ஒரு மோசமான விஷயமா இருக்கே, என்ன கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம எவனோ ஒருத்தனை உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க, யார் அந்த பையன், அவனை பற்றி விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களை அனுப்புகிறான். இப்போ அந்த பேலஸ் மாஸ்டரும் லின்ஃபங்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, லாஸ்ட் ஆக்ஷன் முடிஞ்சது இல்லையா, அதுக்கப்புறமே நிறைய காட்ஸ் வந்து ஏதாவது காட் வெப்பன் வந்திருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்காங்களாம். லின்ஃபங் என்ன சொல்கிறான், என்கிட்ட ஒரு காட் வெப்பன் இருக்குது, ஆனால் நான் அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கலாமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான். இவங்க அப்படியே பார்க்குறாங்க. சரி ஓகே, நீங்கள் வேணும்னு கேட்குறீங்க, நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த காம்படிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை நான் அந்த காட்ஸ் ரெல்முக்கு அனுப்புவா அப்படின்னு கேட்குறாங்க. நீ அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறியா, அங்கே நீ ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் போகல அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இவங்க அப்பாவுமே போகலன்னு சொல்லிட்டாரு, இப்போ இவனுமே போகல அப்படின்னு சொல்லிட்டான். இங்கே எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ஸோ என்னால் போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அந்த பறவை கேட்குது, நம்மக்கிட்ட தான் நிறைய வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதை சேல் பண்ணி நிறைய ஹோலி ஸ்டோன்ஸை நம்மளால் வாங்க முடியும்ல அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, நம்ம ரெகுலராக விற்றுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம வந்து டார்கெட் ஆகிடுவோம், அது பெரும் பிரச்சனையாயிடும், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது இவங்களுக்கு யாரோ இவங்களை வேவ் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. யாரா அது வேவ் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவை வெளியில் போகுது. அப்போ அவன் பார்க்குறான், நீ பார்த்தா ஒரு வித்தியாசமான பறவையாக இருக்கியே, நீ வந்து ஏன் கூட வந்துரு, என்ன நீ சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த பறவையுமே என்ன பண்ணுது, எதிர்த்து அடிக்குது. அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கத்தியை வச்சு எதிர்த்து அடித்தா கூட ஆப்பனன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், இதால் சமாளிக்க முடியல. அவன் பார்க்குறான், காட் லெவல் ஸ்பாட்லாம் வச்சிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் வேகமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதுவா இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. மாஸ்டர் என்னை காப்பாற்றுங்க, மாஸ்டர் என்னை காப்பாற்றுங்கன்னு எப்பவும் போல கத்துது. லின்ஃபங்குமே என்ன பண்ணுறான்னா அந்த ஒரு பறவையை காப்பாற்றிட்டு ஆக்சுவலாக அவனோட இடத்துக்கே வந்து அவனோட பெட்டையே அவன் ஹர்ட் பண்ணுறான். சும்மா விட்டுருவானா என்ன, சன்மிரர் எடுத்து அட்டாக் பண்ணுறான். இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.